Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.14ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா, the roots of the equation x square plus 6x minus 4 equal to 0 are alpha beta. Find the quadratic equation whose roots are. அதாவது ஒரு equation கொடுத்திருக்காங்க என்ன x square plus 6x minus 4 equal to 0. ஸோ அதில் ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இப்போ வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணோம். ரூட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர். இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. இங்கே பியோட வேல்யூ என்ன 6, அப்போ மைனஸ் 6 பை ஏயோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன மைனஸ் 6. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், சி பை ஏ, அதாவது மைனஸ் 4 பை 1, ஆன்சர் என்ன மைனஸ் 4. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து மைனஸ் 4. இப்போ ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டாவாக இருக்கும்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர். அப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதலாமா. ஸோ அதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன மைனஸ் 6. அப்போ மைனஸ் 6 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன மைனஸ் 4. அப்போ மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் என்ன 36, மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 4 என்ன ப்ளஸ் 8. 36 plus 8 வந்து என்ன 44. ஸோ இதான் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எப்படி வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். இது வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து என்ன மைனஸ் 4. அப்போ மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் என்ன 16. இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the roots x plus product of the roots equal to 0. So இப்படி தான் நம்ம ஃபார்ம் பண்ணலாமா. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்ன 44. அப்போ 44x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்ன 16 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரூட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 பை ஆல்ஃபா அண்ட் 2 பை பீட்டா. ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா. இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டரில் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு வரும். நியூமரேட்டரில் உங்களுக்கு என்ன வரும் 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா அப்படின்னு வரும். இதில் 2 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமா. அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து என்ன மைனஸ் 6 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்ன மைனஸ் 4. 2 இன்ட்டு மைனஸ் 6 என்ன மைனஸ் 12 divided by minus 4. இது கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 3 அப்படின்னு வரும். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்ன 3. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் 2 பை ஆல்ஃபா இன்ட்டு 2 பை பீட்டா. அப்போ உங்களுக்கு என்ன வரும் 4 பை ஆல்ஃபா பீட்டா. அப்போது 4 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்ன மைனஸ் 4. அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் 1. இப்போது ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். எப்படி ஃபார்ம் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்ன பார்த்தோம் 3. அப்போ 3x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா இது வந்து நீங்கள் காமனாக இருக்குது. ஸோ காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு வருமா. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்ன மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன மைனஸ் 6. ஸோ அப்போ மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 6 ஆன்சர் என்ன 24. இது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், ஆல்ஃபா கியூப் இன்ட்டு பீட்டா கியூப் அப்படின்னு வருமா. இப்போது இது நீங்கள் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா த ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்ன மைனஸ் 4. அப்போ மைனஸ் 4 த ஹோல் கியூப் ஆன்சர் என்ன வரும் மைனஸ் 64. இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்ன 24. எக்ஸ்
ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்ன -64 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். தேர்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.